ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு. பட் கேட்ட ஸ்டூடெண்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த விஷயம் வந்து பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ இருக்கலாம். ஸோ ரொம்ப சீரியஸான விஷயம், கவனமாக கேளுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இருங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக அது உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா, இந்த கமெண்ட்டை பாருங்களேன். நான் 10th பப்ளிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, பட் எனக்கு படிக்கணும்னு ஒரு சீரியஸ்னஸே வர மாட்டிருக்கு. இப்போல்லாம் ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுறேன். படிக்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டிருக்கு. நான் 90 ஸ்கோர் பண்ணுறேன் எல்லா சப்ஜெக்ட்லேயும், ஆனால் எனக்கு 100 வேணும். எனக்கு பேக்லாக்ஸ் இருக்குது. ஸோ பட் ஒன்லி அரவுண்ட் 20 days தான் இருக்குது. நான் எப்படி படிக்கிறது ப்ளீஸ்? இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் கிடையாதுல்ல இந்த விஷயம் பிரச்சனை இருக்கிறது. 12th பசங்களுக்கும் இதே விஷயம் இருக்குது. நான் வந்து மார்க் வந்து 90க்கு எழுதுவோம் இல்லையா, நான் 80 எடுக்கிறேன், ஆனால் எனக்கு சென்டம் எடுக்கணும். என்ன பண்ணணும்னு தெரியலை. எனக்கு இப்போல்லாம் பேச தோணுது, ஃப்ரீயாக இருக்கிறேன், படிக்கணுன்ட்டு இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே அந்த பயம் இருக்கும். ஆனால் அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. இந்த குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பசங்க இதை பற்றி பேசிட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன அதே விஷயந்தான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து 100 எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 12th வந்து உங்களோட டோட்டல் ஸ்கோருக்கு கம்பேர் பண்ணிக்கோங்க. பட் ஆல்ரெடி நம்ம வந்து 90 மார்க் எடுக்கிறோம், இல்லை ஒரு 85 எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் 100க்கு சேஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 மார்க்கு, அந்த 15 மார்க்கு, இந்த 10 மார்க்கும் 15 மார்க்கும் நீங்கள் எதில் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் தெரியுமா அந்த ஒரு போர் அடிக்கிற ஃபீல் ஆகுது? ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ஆல்ரெடி நீங்கள் படித்து நல்லா தெரியும் உங்களுக்கு. பட் அதே திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது மைண்டு வந்து நமக்கு சொல்லும், இது ஆல்ரெடி படித்தது தானே, அப்புறம் படிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிடும், சரிங்களா? நமக்கு எய்ம் வந்து சென்டம் எடுக்கிறது தான் அவங்களோட எய்மாக இருக்குது. அப்படின்னா அந்த சென்டம்க்கு இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குது? 10%. ஒரு 10 மார்க்ஸ்ன்னு வைங்களேன். அந்த 10 மார்க்கு எங்கே வந்து நம்ம விடுறோம், எங்கே வந்து எனக்கு பிரச்சனையாகுது, எந்த சாப்டரில் நான் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே தெரியாத விஷயத்த நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நமக்கு டயர்ட்னஸ் தெரியாது. நம்ம வந்து இதை இன்னும் முடிக்கலையேன்ற ஒரு ஆர்வம் வந்துடும். தூக்கம் வராது. நம்ம ஃபோக்கஸ்டாக போயிடும். பட் ஆல்ரெடி படித்ததையே நம்ம திருப்பி திருப்பி படிக்கும் போது மைண்ட் என்ன சொல்லும், இது ஆல்ரெடி நீ படித்தது தானே, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நமக்கு தோணல் வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சென்டம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணால் சென்டம் சேஸ் பண்ணாதீங்க. சென்டம் எடுக்கிறதுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் ஒழுங்காக சீரியஸாக பார்க்கல, இன்னும் வந்து எனக்கு 6.1 பேலன்ஸ் இருக்குன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வந்து ஒரு சில லெசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 10th லெசன் 9th லெசன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அதை வந்து கம்மியாக பார்த்துருப்போம், இல்லை இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். அப்படி இல்லாமல் எல்லாமே பார்க்க பாருங்கள். ஸோ தட் நீங்கள் அந்த சென்டம்க்கு உங்களை பிரித்து வைக்கிற கேப்பை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன விஷயம்னு தெரிஞ்சிச்சு, இதை நான் வந்து படிச்சிட்டேன்னா சென்டம் எடுத்துருவேன்னு தெரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், சரிங்களா? நேச்சுரலாகவே நீங்கள் வந்து உங்களோட பழைய சீரியஸ்னஸுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்த விஷயம், ஆக்டிவ் ரீகால். என்ன ஆக்டிவ் ரீகால்? நான் வந்து எல்லாமே திருப்பி எழுதி பார்க்குறேன், நான் எல்லாமே வந்து படிக்கிறேன், எல்லாமே ரிவைஸ் பண்ணுறேன். அப்புறம் ஆக்டிவ் ரீகால்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 minutes செட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அதில் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணு. இப்போ 30 minutes ஃபார் ஒன்லி 2 மார்க்ஸ்ன்னு வைங்க. 12த்துக்கும் 2 மார்க் 3 மார்க் சேர்த்தே நீங்கள் வந்து எழுதலாம். அப்போ அந்த 30 minutesல சாய்ஸ் இல்லாமல் எத்தனை கொஷின் உங்களால் எழுத முடியும்னு ட்ரை பண்ணுங்கள்.
சரிங்களா? நீங்கள் வந்து ஆல்ரெடி போட்ட ஃபஸ்ட் சாப்டர் சம்மு, செகண்ட் சாப்டர் சம்மு. ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் டைம் எடுக்கும். நம்ம எது சீரியஸாக பார்க்கணுன்னு நினைப்போமோ அதை பார்க்க டைமே இருக்காது. ஏன்னா திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நம்ம போகும்போது. சரிங்களா? எது நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னா நம்ம விட்டு வச்சிருக்க 1, 2 லெசன்ஸில் வர கொஷின்ஸ். கரெக்ட்டுங்களா? அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் வந்து அந்த சாப்டரோட கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே இந்த கொஷின் தானா, இவ்வளோ தான், இதை நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும் போது டைம் வச்சுட்டு செய்யுங்க. அதுக்குன்னு ஃபோனை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அக்கா சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஃபோனை பக்கத்தில் வச்சிரும், டைம் பார்த்து எழுதணும். ஃபோனை மட்டும் தயவுசெய்து உங்கள் ஸ்டடி ரூம்குள்ளேயோ நீங்கள் படிக்கிற இடத்துலையோ வச்சிடாதீங்க. வாட்ச் இருக்குது, நமக்கு கிளாக் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஷின் பேப்பருக்கு 3 ஹவர்ஸ் இல்லை 2.5 ஹவர்ஸ் இருக்குன்னா நான் அதை வந்து ஒரு 1 hour குறைச்சி செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் முடிக்க முடியுமான்னு நம்ம ஒரு ரேஸ் மாதிரி வைக்கணும், ஒரு சேலஞ்ச் பண்ணணும். நமக்கு இப்போ ரொம்ப கம்மி டைமு, நம்ம ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. நமக்கு வந்துட்டு நிறைய டைமெல்லாம் இல்லை. நம்ம இனிமேல் வந்து 3 hours டைம் வச்சு டெஸ்ட் எழுதி பார்த்தலாம் நம்மளால் முடியாது. சரிங்களா? அதனால் டைமர் செட் பண்ணும்போது கம்மியாகவே வைங்க. கம்மியாக வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க கொஷினை மட்டும் நான் படித்து எழுத சொல்ல, 2 விஷயம் இருக்குது இதில். சரிங்களா? அது இப்போ கொஞ்சம் பிலோ ஆவரேஜில் இருந்து அவங்க ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் படித்து டெஸ்ட் எழுதலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி 90 கிட்ட இருக்கீங்க, 90 எடுத்துடுறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ 90 to 100 அந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு கொஷின் பேப்பர் ரேண்டமாக ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கணும். அதை ரிவைஸே பண்ணாமல் டெஸ்ட் எழுதணும். எவ்வளோ கொஷின்ஸ் உங்களால் எழுத முடியும்னு பார்க்கணும். அதுதான் சேலஞ்சு. 10 கொஷின்ஸ் 2 மார்க் உங்களால் கரெக்டாக சாய்ஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிறீங்கன்னா நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் உங்களால் அது செய்ய முடியலன்னா என்ன சாப்டரோட கொஷின்ஸ் எல்லாம் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியல நோட் பண்ணி அந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? இது 2வது பாயிண்ட். அடுத்து தேர்ட் ரூல் வந்து ஒரு 30-10 ரூல்னு சொல்லலாம், இல்லை 50-10 ரூல்னு சொல்லலாம். அது என்ன 30-10 50-10னா 30 மினிட்ஸ் படிக்கிறீங்களா, 30க்கு 5 மினிட்ஸ் கேப் விட்டுருங்க போதும், அப்படியே எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து அந்த புக்கையே இப்படி பார்த்துட்டே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எழுந்திரிச்சு ஒரு வாக் போயிட்டு வாங்க, அம்மாட்ட போய் பேசிட்டு வாங்க, ஃபோன் மட்டும் எடுத்துடாதீங்க. சரிங்களா? நீங்கள் சின்னதாக ஏதாவது கேம் விளையாடலாம், ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், படிப்புலேருந்து நீங்கள் வந்து மாறி போயிட்டு வரலாம். 50-10 ரூல்னால் நீங்கள் வந்து 1 hour உட்கார்றீங்க, அதில் 50 மினிட்ஸ் படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, எல்லாம் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஒரு வாக்கு, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் எழுந்திரிச்சு போயிட்டு வந்துடணும். ஸோ இதுதான் இந்த 50-10. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா தூங்கணும். நீங்கள் வந்து ஒரு 20 நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் 24 ஹவர்ஸில் 20 hours படிக்கணும்லாம் கிடையாது. எப்பவும் போல் நீங்கள் 8 மணி நேரம் படிக்கலாம், இல்லை 10 மணி நேரம், அதிகபட்சம் 10 மணி நேரம் படிங்க. பேலன்ஸ் நீங்கள் வந்து 8 hours இல்லை 7 ஹவர்ஸ்னே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை தூங்கிடணும். நீங்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்கினா மட்டும்தான் நீங்கள் படிக்கிறத உங்கள் பிரெயினால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் பிரெயினை வந்து பிஸியாகவே வச்சுட்டே இருக்கீங்க, அதுக்குள்ளே நிறைய இன்புட் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அது எவ்வளோ தான் வந்து உள்ளே வச்சிட்ருக்கோம், அதுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வேணும் இல்லையா? ஸோ தூக்கம் மட்டும்தான் அது கொடுக்கும். டைஜஷனுக்கும் தூக்கம் மட்டும்தான். நீங்கள் நல்லா தூங்கணும், பாடிக்கு அதோட வேலையை பார்க்குறதுக்கான டைமிங்கை கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும். அதனால தான் உங்களுக்கு டயர்ட்னஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான டைமில் நீங்கள் தூங்கிடணும். அந்தந்த டைமில் அந்தந்த வேலை, படிக்கிற வேலையில் படிக்கணும், கரெக்டான டைமில் சாப்பிட்ணும், கரெக்டான டைமில் தூங்கணும். இப்போ வந்து தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வருது. ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும். இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக எல்லாமே செய்யும்போது நம்மளோட விஷயங்களும் ப்ராப்பராக நடக்கும். சரிங்களா? இப்போ 10th 12th பசங்க இதை பார்த்துட்ருக்கீங்க, பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா இது உங்கள் பசங்கள்கிட்டையும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதுதான் வேணுன்றதை நான் நினச்சி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நான் செட் பண்ண டார்கெட்டை எப்படி நான் அச்சீவ் பண்ணுறதுன்ற முயற்சியில் தான் நம்மளோட கவனம் எல்லாம் இருக்கணும். நம்ம கரெக்டாக முயற்சி செஞ்சோன்னா கரெக்டாக அந்த கோலை போய் ரீச் ஆகலாம். அந்த முயற்சி என்னென்ன நீங்கள் செய்யணுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.